கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாக் வந்து 2017 ஹையை இப்போ பிரேக் பண்ணி உங்களுக்கு அப்சைடில் போயிட்டுருக்கு. ஸோ அது எந்த ஸ்டாக்குன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த ஸ்டாக்கில் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டியை பார்க்கும்போதே அப்படியே நம்ம குளோபலாக எந்தெந்த இண்டெக்ஸஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஓவராலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த மார்க்கெட் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறலாம். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று உங்களுக்கு அப்சைடில் போயிட்டு ஒரு கேப் அப் கிடச்சிச்சு. ஸோ அதோட ஏதாவது இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே தான் உங்களுக்கு கேப் அப்பே கிடச்சிச்சு. கேப் அப் கிடச்சதுக்கப்புறமும் நிஃப்டி என்ன ஆச்சுன்னா அப்சைடில் தான் போச்சு. ஒரு ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போயிட்டு உங்களுக்கு அங்கேருந்து அகைன் மறுபடியும் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக கீழே வந்துடுச்சு. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் அதாவது ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் கிடச்சிருக்கு ஒன்று. ஸோ இந்த ஹையை இன்றைக்கி பிரேக் பண்ணிடும். ஏன்னா உங்களுக்கு கிஃப்ட் நிஃப்டியாக இருக்கட்டும், இல்லை டவ் ஜோனாக இருக்கட்டும், இல்லை குளோபலாக இருக்க மொத்த இண்டெக்ஸைஸும் ஏஷியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை யூரோப்பாக இருக்கட்டும், இல்லை யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே அப்சைடில் தான் இருக்குது. அப்படின்றப்ப நம்ம மார்க்கெட்டும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகளே நிறையா இருக்குது. ஒரு ஹியூஜ் கேப் அப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நிஃப்டி அப்சைடில் தான் போக போகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட மொத்த அனாலிசிஸையும் இப்போ நம்ம பண்ணிடலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எஃப்ஐஐ டிஐயை பொறுத்த வரைக்கும் டிஐ வந்து நேற்றுக்கு டேட்டில் உங்களுக்கு அதாவது நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. ஸோ 5266 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. ஆனால் டிஐயை பொறுத்த வரைக்கும் 5209 கோடி நெட் பையர்ஸாக இருக்காங்க. ஸோ எவ்வளவு தான் உங்களுக்கு எஃப்ஐஐ வந்து செல் பண்ணாலும் டிஐ வந்து உங்களுக்கு அதை வாங்குகிற அளவுக்கு சக்தியோடு இருக்காங்க. ஸோ டிஐ வந்து செல் பண்ணது நமக்கு ஒரு பேட் நியூஸு தான். ஸோ இருந்தாலும் நம்ம ஸ்டாக் வந்து நம்ம மார்க்கெட் வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஏஷியன் மார்க்கெட்டை பாருங்களேன். இந்த ஹேங்ஸாங்காக இருக்கட்டும் 2% வந்து அப்சைடில் போயிருக்கு. நிக்கி 0.26%. ஸோ யூரோப்பாக இருக்கட்டும், யூரோப்பில் பாருங்கள் 1%, சிஎஸ்சி 40, நெக்ஸ்ட்டு எஃப்டிஎஸ்சி 0.1 முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா OMX 0.76%. ஸோ டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.6%. யூஎஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸை பாருங்கள் 1.19%, 1%க்கு மேலே அப்சைலும் போயிருக்கு. நாஸ்டாக்கை பாருங்கள் 1.43%. ஸோ இப்படி S&P 500 1.1%. அமெரிக்கன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமே உங்களுக்கு 3 மார்க்கெட்டுமே அப்சைடில் தான், 3 இண்டெக்ஸ் வந்து அப்சைடில் தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட வேர்ல்டு மார்க்கெட்டில் 95% வந்து ஒரே ஒரு US 10 இயர் அது வேண்டாம். ஓகே, மொத்த மார்க்கெட்டுமே என்ன இருக்குது, ஸோ வேர்ல்டு மார்க்கெட் அப்சைடில் தான் போயிருக்கு. நம்ம மார்க்கெட்டும் நம்ம நிஃப்டியும் இன்றைக்கி அப்சைடில் போகும். ஒரு ஹியூஜ் கேப் அப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பேங்க் நிஃப்டியை பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு என்ன இருக்குன்னா அப்சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் இருந்திருக்கு. ஸோ நேற்று பொறுத்த வரைக்கும் 402 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் தான் பேங்க் நிஃப்டி அப்சைடில் போயிருக்கு. அதோட ப்ரீவியஸ் ஹையை அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி அப்சைடில் போயிருக்கு. என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு, ஸ்பின்னிங் டாப். ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவை ஏற்படுத்தாது அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு மொத்த மார்க்கெட்டுமே வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே அப்சைடில் தான் போயிருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்டும் இன்றைக்கி அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து அதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். எது இந்த 57,000 உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த 57,000 ரீச் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு 58,000,
58,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெக்ஸ்ட் ஒரு ரேலி கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு எல்லாருமே நம்ம ஸ்டாக்குகள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நேற்றுக்கே ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஐடி செக்டார்லேருந்து தான் வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளை கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுவோம். ஏன்னா சில ஸ்டாக்குகள்லாம் ஒரு நல்ல ஃபாலை சந்திச்சிருக்கு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் என்ன இருக்குது, கீழே விழுந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் இஸ்ரேல் வார் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு சீஸ்ஃபயர் வந்த மாதிரி தான். ஸோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பட் கிட்டத்தட்ட சீஸ்ஃபயர் வந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃபென்ஸ் செக்டார் எல்லாம் இருக்க ஸ்டாக்குகள்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிருக்கு, அவ்வளோதான். பட் இது வந்து ஒரு டெம்ப்ரவரி கரெக்ஷன் தான், ஒரு 1 or 2 days வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அப்சைடில் தான் போகும். ஸோ டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபான ஒரு ஜோனில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யாரும் என்ன பண்ண வேண்டாம், நம்ம யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஓகே, பிஎம்மில் பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ நேற்று வந்து ஒரு 7% வந்து கீழே விழுந்திருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்எல் வந்து எங்கே வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் வைக்கலாம். ஸோ 4030 அப்படின்றது எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். இல்லை இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணி ஒரே ஒரு கேண்டில் கீழே வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரலாம். நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகும்போது கூட நீங்கள் இந்த ஸ்டாக்கில் என்டர் ஆகலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கிட்டு டவுன் சைடில் வரும்போதும் அந்த ஸ்டாக்கை நீங்கள் கவனிங்க. நெக்ஸ்ட்டு பிடிஎல். ஸோ பிடிஎல் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. அதோட ஆல் டைம் ஹை, இந்த ஆல் டைம் ஹையிலேருந்து இந்த ஸ்டாக் அப்சைடில் போச்சு. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒன்று இந்த சப்போர்ட், இந்த மைனர் ட்ரெண்டோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு, பவுன்ஸ் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணாலுமே அதோட ப்ரீவியஸ் ஹை, அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹரிசாண்டல் லைன் எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் தாராளமாக. நம்ம நேற்று கொடுத்த ஸ்டாக்கு தான் டி டெவலப்பர்ஸ். இந்த டி டெவலப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அதோட ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. இன்னொரு விஷயம், இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணிடுச்சு, நம்ம என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இந்த மைனர் ட்ரெண்டு வந்து உங்களுக்கு இந்த மைனர் ட்ரெண்ட்லேருந்து கீழே விழுந்திருக்கு. இந்த மைனர் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணதுனால கீழே விழுந்திருக்கு. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. நீங்கள் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொடுத்த மாதிரியே இந்த 267 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர்னு சொல்லும்போது கேபிஐ க்ரீன் எனர்ஜி. இந்த கேபிஐ க்ரீன் எனர்ஜி இப்போ தான் நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி க்ரீன் எனர்ஜி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்லேருந்து என்ன இருக்குது, அப்சைடில் தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கவங்க நீங்கள் டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற இந்த கார்டன் ரீஷிப்பிங் வந்து இன்றைக்கி நேற்று வந்து ஒரு 8% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல சொன்ன அந்த வார் நின்றதுனால தான் உங்களுக்கு அதோட ரியாக்ஷன் தான் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நல்ல ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருந்தாலுமே சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக வெயிட் பண்ணலாம். இந்த 2730 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம கொடுத்த செகண்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ நான் செகண்ட் டார்கெட் 220 கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா பார்ஷியலாக கூட ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் ஒன்று. ஸோ இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் இந்த ப்ரீவியஸ் ஒரு நிமிஷம் இந்த லோ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கில் வெயிட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஸ்டாக்குகளை நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஸோ இந்த 180ன்றது உங்களுக்கு எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போதைக்கு ஒருவேளை இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் கொடுத்துட்டு, அதாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் எல்டி ஃபினான்ஸ். இந்த எல்டி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் 2017 ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மல்டி இயர் பிரேக் அவுட் கிட்டத்தட்ட, அதாவது கரெக்டாக 8 இயரோட ஹையை இப்போ பிரேக் பண்ணி அப்சைடில் போயிட்டுருக்கு.
ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வீக்லி ஷார்ட்டில் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ இப்போது டெய்லி ஷார்ட்டில் நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ உடனே என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கப் வித் ஹேண்டில். ஸோ கப் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள். ஸோ இந்த அதாவது அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு விக்கு வந்து ரெண்டு பக்கமே இருக்குது. ஸோ டவுன் சைடில் வந்துட்டு அப் சைடில் போயிருக்கு, அப் சைடில் போயிட்டு அகைன் அங்கேருந்தும் கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஆனாலும் ஸோ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு உங்களோட ஃபண்டை வந்து ஒரு 3ஆக பிரித்து வச்சுக்கோங்க. கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து இதுக்கும் அப்ளிகபிள். ஏன் அப்படின்னா ஸோ இதை வந்து நிறையா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்டாக்கில் அப்சைடில் கொண்டு போயிட்டு அகைன் அங்கே இருந்தும் ஸோ இந்த மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஸோ டிஏஆர் இருக்கட்டும், பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருந்து சில அதாவது எஸ்எல்ல ஹிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவங்க அதிலேருந்து பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த மாதிரியான ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்குகள் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 3 உங்களோட கேபிட்டலை 3ஆக நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட ரிசல்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போது ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் இல்லை கரண்ட் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது எப்போதைக்கு கரெக்டாக இந்த லோ கீழே, அதாவது 180 இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 175 வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக வைக்கலாம். 175 இல்லை எனக்கு இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி கீழே உங்களுக்கு ஒரு கேண்டில் வரும்போதே நான் வந்து எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறேன், அகைன் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகும்போது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அதையும் செய்யலாம். ஏன்னா எஸ்எல் அதனால் அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கும் போது ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ இந்த ஆல் டைம் ஹைக்கு கீழே இங்கே நான் வந்து எஸ்எல் வச்சுக்குவேன். ப்ராப்பராக இங்கே எஸ்எல் வச்சுக்கிட்டு தான் இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இதில் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது 50% வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு, அப்சைடில் உங்களுக்கு 50% போகும். ஸோ இதுக்கான நம்ம டைம் மட்டும் கொடுக்கணும். சம்டைம்ஸ் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அப்சைடில் போயிடும். ஏன்னா மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்குன்றப்போ நிறையா ஸ்டாக்குகளில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வெறித்தனமாக ஏறும். ஸோ இதோட ரிசல்ட்ஸும் நீங்கள் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டெலிவரி. ஸோ டெலிவரியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டாக்கை பார்ப்போம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்டர் ஆகலாமா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ டெலிவரியை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை என்ன இருக்குது, பிரேக் பண்ணி உங்களுக்கு அதாவது நம்ம வீக்லி ஷார்ட்டில் உங்களுக்கு இதை கிளியராக தெரியணுன்றதுக்காக வச்சுருக்கோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் டேர்முக்காக அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வீக்லி க்ளோஸ் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்கலாமா அப்படின்றத இப்போது பார்த்துருவோம். ஓகே, இப்போ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ன பண்ணலாம், அப்படியே வாங்கினாலும் இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 395. ஸோ இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த 395 வரும்போது நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதோட டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 436, தேர்டு டார்கெட் 473, சாரி உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 395, ஆமாம், செகண்ட் டார்கெட் 436, தேர்டு 473, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் விஎம்எம். ஸோ விஷால் மெகா மார்ட். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 2025 தான் ஐபிஓக்கும் வந்தது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ நேற்றுக்கே உங்களுக்கு ஒரு 3 or 4% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி
ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கிடலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே நம்ம எஸ்எல் வச்சுக்கலாம். ஸோ அப்சைடில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது கீழே நம்ம எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் 160 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜியோ ஃபினான்ஸ். இந்த ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்றைக்கி நேற்று ஒரு 3% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் பிரேக் பண்ணலை ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்களேன், ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு டவுன் சைடில் தான் போயிருக்கு. ஸோ இந்த டைம் என்ன ஆக போகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் இப்போது நல்ல கரெக்ஷனில் இருந்து ரெக்கவர் ஆகி இப்போ என்ன இருக்குது, அப்சைடில் தான் போய்கிட்டு இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கவர். ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சீக்கிரமே பிரேக் பண்ணிடும். ஸோ பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணணும், இன்னொன்று இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். இந்த 305க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எஸ்எல் வந்து பார்க்கும்போது இந்த 280 அப்படின்றத நம்ம எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே இன்னும் வேகமாக உங்களுக்கு என்னாகும், அப்சைடில் போகும். ஸோ மேஜராக இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் எடுக்க போகிறோம், பிரேக் பண்ண போகுது. பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் 345, அதுக்கப்புறம் 382. இந்த 382ன்றது ஆல் டைம் ஹை. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம், இந்த ஆல் டைம் ஹை அதாவது வீக்லியில் நான் வச்சுருக்கேன். ஸோ டெய்லியிலன்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடும். டெய்லியில் 391 உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை டார்கெட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கனரா பேங்க். ஸோ கனரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலி, அந்த ரேலியை முடிச்சுட்டு அகைன் அந்த ரேலிக்கு உள்ள ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சிருக்கு. ஸோ கரெக்ஷனும் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்டர் ஆகலாம். நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இல்லை அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோவில் இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனில் மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போய்கிட்டுருக்கு. ஸோ இதோட நீங்கள் இப்போ என்டர் ஆகுறீங்க, அதாவது என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 119 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. இல்லை அந்த ஸ்டாக்கை நான் தொடர்ந்து ஹோல்டு பண்ணுறேன்னா நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். இதோட ஆல் டைம் ஹை 128. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ இந்த பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும் சேம் அதே நம்ம போன ஸ்டாக் பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மைனர் ட்ரெண்ட்லையும் சப்போர்ட் எடுக்கலை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்போது என்ட்ரி ஆகிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்கை பார்க்கும்போதும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இல்லை. ஸோ அப்படின்றதுனால இந்த ஸ்டாக்கில் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இல்லை என்னை பொறுத்தளவுக்கு இதை வெயிட் பண்ணுறது தான் கரெக்டான டிசிஷனாக இருக்கணும். ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கணும், இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கணும். இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கணும். நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்கன்னா, பெரிய ரிஸ்க்லாம் இல்லை. ஸோ அப்படியே வந்தாலும் என்ன ஆகும், இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணாலும் என்ன ஆகும், 224 இதோட ப்ரீவியஸ் ஹையில் வந்து என்னாகும், சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போகும். ஸோ இதில் பெரிய ஒரு இஷ்யூ இருக்காது. ஸோ ஆல்ரெடி அப் சைடில் போய்கிட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு தான். ஸோ அதனால் நம்ம தைரியமாக எடுக்கலாம். உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம எடுக்கிறோன்னா டார்கெட் 257. இந்த 257க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பேங்க் ஆஃப் பரோடா ஒரு நல்ல கரெக்ஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட இல்லை 300, எக்ஸாக்டாக 300 உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட ஸோ ஒரு 3 or 6 monthஸில் என்ன ஆகும், உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ஸோ இதுக்கு முன்னாடி ரிஜெக்ஷன் இங்கே ஆயிருக்கு. ஸோ தேர்ட் டைம் ஆகலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் இங்கே எடுத்திங்கன்னா இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு இதை பிரேக் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரு ஆகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இந்த பெட்ரோலியம் ஸ்டாக்கு.
ஸோ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் பொறுத்த வரைக்கும் ஸோ நேற்று ஒரு 3% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணணும். இந்த 420க்கு மேலே ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி என்ட்ரி எடுக்கும்போது நீங்கள் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை. ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே நம்ம எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த அதாவது ஈரான் இஸ்ரேல் வார் கிட்டத்தட்ட நின்ற மாதிரி தான். ஸோ இந்த ரீசனால் தான் என்ன இருக்குன்னா நேற்று இந்த பெட்ரோலியம் ஸ்டாக் எல்லாமே அப்சைடில் போயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்குகளை என்ன பண்ணலாம், இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஸ்விங் ட்ரேடிங்கு நீங்கள் ஐஓசிஎல் இருக்குது, ஸோ இந்துஸ்தான் பெட்ரோலியம் இது, ஸோ இன்னும் இருக்கிற ஒரு சில ஸ்டாக்குகளையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு பிரேக் அவுட் ஆகிருக்கான்றதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய காமெண்ட் வரவேற்கப்படுகிறது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டாடா டெலி சர்வீஸ் டிடிஎம்எல், இந்த டிடிஎம்எல்லை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இன்னும் பிரிண்ட் ஆகலை. ஸோ அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ இப்போது இந்த அந்த 62க்கு மேலே உங்களுக்கு இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். அப்படி ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி ஆகலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 77. ஸோ இதை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் அப்சைடில் இந்த ஸ்டாக்கு போகும். ஸோ செகண்ட் டார்கெட் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த 88, தேர்டு அதோட ப்ரீவியஸ் ஹை 110. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.